வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இப்ப ரீசெண்டா வெளியான தி டார்க் ஜெயண்ட் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான ஹாரர் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் விறுவிறுப்பா கொண்டு போயிருப்பாங்க. நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஒய்ஃப் இருக்காங்க, அதே மாதிரி ஒரு தங்கச்சி இருக்காங்க. இப்ப ஹீரோ ஒரு பண பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காரு. என்னடா பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது இவரோட தாத்தா கிட்ட இருந்து ஒரு அழைப்பு வருது. கிராமத்துக்கு வந்து என் கூட இரு, என் சொத்தை உனக்கு எழுதி வைக்கிறேன்ற மாதிரி தாத்தா சொல்றாரு. இவர் சின்ன வயசுல இருந்தே கிராமத்து பக்கம் போயிருக்க மாட்டாரு. ஏன்னா அம்மா இறந்ததுல இருந்து கிராமத்து பக்கமே போயிருக்க மாட்டாரு. அந்த கிராமத்துக்கு இவர் வந்ததுல இருந்து நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. அதாவது தங்கச்சியும் ஒய்ஃபையும் பேய் டார்ச்சர் பண்ணுது. இவர் உடம்புக்குள்ளேயும் அடிக்கடி வந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல என்னதான் நடக்குதுன்றதை இவர் தெரிஞ்சுக்கிட்டாரா இல்லையான்னு சொல்றதுதான் மீதி கதை. நீங்க எதிர்பார்க்காத சில திருப்பங்கள்லாம் வச்சு முடிச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே மூர்த்தின்ற ஒரு விவசாயியை காட்டுறாங்க. ஆக்சுவலா சுத்தமா இவர்கிட்ட வந்து வருமானம் எதுவுமே இல்ல போல. இப்ப சாப்பாடுக்கே குடும்பம் கஷ்டப்பட்டு இருக்கு. ஒரு படி அரிசி கூட என்கிட்ட இல்லையே, கடவுளே உன்கிட்ட தினமும் நான் பூஜை பண்றேன், ஆனா எனக்காக நீ எதுவுமே செய்யாம இருக்கியன்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காரு. அப்ப இந்த ஊர்ல இருக்க ஒரு நபருமே இவர் புலம்புறத கவனிக்கிறாரு. நீ கடவுள் கிட்ட வேணும்னா உடனே கிடைக்காது, ஆனா வேற ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட வேணும்னா உடனே கிடைக்கும், ஆனா அதுல சில ஆபத்தும் வரும், அதனால உனக்கு வேண்டிய சின்ன சின்ன விஷயத்த மட்டும் நீ கேட்டு வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்ன சொல்றீங்க, எங்க இருக்கு அந்த சிலை அப்படின்ற மாதிரிலாம் இந்த மூர்த்தி கேட்கிறாரு. இந்த நபர் இருக்காருல, ஊர் எல்லையில இந்த பகுதியில தான் அந்த சிலை இருக்கு, நிறைய பேருக்கு இது இருக்கிறதே தெரியாது, நீ வேணா அதை பயன்படுத்திக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப மூர்த்தி இருக்காரு பாத்தீங்களா, வேக வேகமா ஊர் எல்லைக்கு வந்துடுறாரு. அங்கதான் அந்த சிலையை மறைச்சு வச்சிருக்காங்க. இவருமே ஓபன் பண்ணி அந்த சிலையை பாக்குறாரு. கடவுள் கிட்ட வேண்டியே எதுவும் நடக்கல, இந்த சிலை கிட்ட வேண்டி என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறாரு. வேற வழி இல்ல, வேண்டலாம் அப்படின்ற மாதிரி இவருமே வேண்டிட்டுலாம் இருக்காரு. ஒரு படி அரிசியாவது எனக்கு வேணும்ன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இப்ப வேண்டிட்டு கிளம்பலாம்னு நினைக்கும் போது ஒரு படி அரிசி அந்த இடத்துல வைக்கப்பட்ட மாதிரி இருக்கு. இப்ப மூர்த்தி இருக்காருல, நன்றி சொல்லிட்டு அந்த ஒரு படி அரிசியை எடுத்துட்டு போயிடுறாரு. இன்னுமா இவரோட கஷ்டம் தீந்த பாடி இல்லல்ல. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பையன் வேற இருப்பான். இப்ப வீட்டுல ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஒரு மூட்டை நெல்லு கிடைக்குமான்னு கேட்கும் போது அந்த பேயுமே நெல்லை தந்துருது. அது பேயின்றது இவருக்கு தெரிய மாட்டேங்குது. ஏதோ சிலை நம்ம கேட்டதெல்லாம் தருதுன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. ரொம்ப நன்றின்ற மாதிரி எடுத்துட்டு போயிடுறாரு. அடிக்கடி இந்த இடத்துக்கு வராரு. இவருக்கு வேண்டிய விஷயத்தெல்லாம் கேட்டு வாங்கிட்டு இருக்காரு. இத பத்தி யாருகிட்டயும் பெருசா சொல்லாத அப்படின்ற மாதிரி தான் அந்த நபர் சொல்லியிருப்பாரு. ஆனா இவர் இருக்காருல, நம்ம அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்லலான்ற மாதிரி அப்பா கிட்ட விஷயத்த சொல்றாரு. அப்பாவால பெருசா நம்ப முடியல. அப்பா பாக்குறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இன்னைக்குமே இந்த மூர்த்தி நெல்லை தான் கேட்கறாரு. எதுக்காக நெல்லையே கேட்டுட்டு இருக்க, வித்தியாசமா தங்கத்தை கேளு, வேண்டியதை நீயே வாங்கிக்கோன்ற மாதிரி சொல்றாரு. அதுவும் சரிதான் அப்படின்ற மாதிரி இவருமே தங்க காயின் வேணும் அப்படின்ற மாதிரிலாம் வேண்டிட்டு இருக்காரு. இவர் வேண்டின மாதிரியே அந்த இடத்துல தங்க காயின் வந்துருது. பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. இன்னும் நிறைய கேளுன்ற மாதிரி அப்பா சொல்லும் போது இவருமே இன்னும் நிறைய வேணும் அப்படின்ற மாதிரிலாம் வேண்டிட்டு இருக்காரு. ஆனா அங்க நிறைய வர மாதிரி இல்யூஷன் தான் வருது. இவரால் அதை எடுக்க முடியல. உனக்கு நிறைய வேணும்னா நான் கேட்கறத நீ எனக்கு பண்ணணும், இவ்வளவு நாள் நீ கேட்டதை தந்தல, நான் கேட்கறத எனக்கு தான்ற மாதிரி அந்த சிலை பேசுது. இவருமே உனக்கு என்ன வேணும் எதுனால கேளுன்ற மாதிரி சொல்றாரு. என்ன பொறுத்த வரைக்கும் உன் ஒய்ஃப் வயிற்றுல இருக்க குழந்தை வேணும், அந்த சிசுவை எனக்கு தா, அப்பதான் உனக்கு வேண்டியதை நான் தருவேன்ற மாதிரி அந்த சிலை சொல்லுது. இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரி மூர்த்தியோட முகமே மாறிடுது. இப்ப மூர்த்தி அப்பாவை கூட்டிட்டு வேகமா கிளம்பிட்டு இருக்காரு. முதல்ல இந்த சிலையை பத்தி ஒரு நபர் சொன்னார்ல, அவரை எதர்ச்சியா பாக்குறாங்க. அவர்கிட்டயுமே சிலை இந்த மாதிரிலாம் கேக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உங்களை யாரு ரெகுலரா அந்த சிலை கிட்ட போய் கேட்க சொன்னா, நீ கஷ்டம்னு சொன்னதுனால தான் அந்த சிலையை பத்தியே உன்கிட்ட சொன்னேன். அந்த சிலை இப்படிதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆசையை தூண்டி விடும், இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ணாத, கிடைச்ச வரைக்கும் லாபம்ன்ற மாதிரி உன் வேலையை போய் பாருன்ற மாதிரிலாம் அந்த நபர் சொல்றாரு. ஆனா இவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த விஷயத்த பண்ணா என்னன்ற மாதிரி ஒரு யோசனை வந்துருது போல. இங்கதான் படத்தோட டைட்டில போடுறாங்க. இவர் தான் நம்ம ஹீரோ. இவரோட பேரு மகேஷ் அப்படின்றது. ஆக்சுவலா இவருக்கு பிசினஸ்ல லாஸ் ஏற்பட்டு கடன்ல இருக்காரு போல. இவர் கஷ்டப்படும் போது அமுதன் அப்படின்ற இவரோட ஃப்ரெண்டு நகைலாம் தந்திருப்பாரு. ஒய்ஃபோட நகையை தந்திருப்பாரு. இப்போ ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அந்த நகையை சீக்கிரமா வாங்கிட்டு வாங்கன்ற மாதிரி தொல்லை பண்றாங்க போல. மச்சான் ஒய்ஃப் ரொம்ப தொல்லை பண்றாடா, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா நகையை தந்துரு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. உன் நிலைமை எனக்கு புரியுது, நான் சீக்கிரமே நகையை தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி மகேஷ் சொல்றாரு. ஆனா மகேஷ்க்கு எப்படி தரதுன்றது சுத்தமா தெரிய மாட்டேங்குது. இப்ப அமுதன் வீட்டுக்கு வராரு. அமுதன் ஒய்ஃப் பேரு பூஜா அப்படின்றது. பூஜாவும் பயங்கரமா சத்தம் போடுறாங்க. இப்ப நமக்கு கஷ்டம்னு கேட்டா நகை இல்லன்ற மாதிரி சொல்றாரா, இதுக்காக தான் அவர் கேட்கும் போது தராதீங்கன்ற மாதிரி சொன்னேன், நீங்க எங்க கேட்டீங்க அப்படின்ற மாதிரி கோவப்படுறாங்க. இப்பதான் நமக்கு தேவை இல்லைன்ற மாதிரி சொல்றாரு. தேவை இல்லைன்னா அப்படியே விட்டுற வேண்டியதானா, தேவைன்னு சொன்னாதான் சீக்கிரமா தருவாங்க, எப்படியாவது நகையை கேட்டு சீக்கிரமா வாங்குங்க, உங்க ஃப்ரெண்டு உங்களை ஏமாத்திட்டு போயிட போறான் அப்படின்ற மாதிரி பயங்கரமா இவங்களுமே இந்த இடத்துல சத்தம் போட்டுட்டு இருக்காங்க.
இப்ப மோனிகான்னு ஒருத்தங்க நிம்மதியா தூங்கிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. இப்ப திடீர்னு ஒரு கை இருக்கு பாத்தீங்களா, இவங்களோட வயித்து கிட்ட வந்துட்டு இருக்கு. அப்படி வயித்து கிட்ட ஏதோ வர மாதிரி இவங்களுக்கு இல்யூஷன் தோணுது போல. இவங்க சட்டுன்னு தூக்கத்துல இருந்து முழிச்சிடுறாங்க. அந்த இடத்துல பார்த்தா எதுவும் இல்ல. என்ன தூக்கம் திடீர்னு கெட்டு போச்சு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு இந்த இடத்துல படுக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க தான் அந்த மகேஷ்ன்றவரோட ஒய்ஃபா இருப்பாங்க. இப்ப மகேஷ் ஒரு கோயில் கிட்ட தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. என்ன காசே கிடைக்கலன்னு ஃபீலிங்ல இருக்காரு. அப்பன்னு பார்த்து யார்கிட்ட இருந்தோ இவருக்கு போன் கால் வருது. போன்ல பேசுறவர் சொல்றதை கேட்கிற இவருமே ஆச்சரியப்படுறாரு. என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரிலாம் மேற்கொண்டு கேட்டுட்டு இருக்காரு. இப்ப கேட்டு முடிச்சவரு வீட்டுக்கு வந்து இவரோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காரு. தங்கச்சியும் ஒய்ஃபும் எங்க கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நம்மளோட சொந்த ஊருக்கு தான் போக போறோம்ன்ற மாதிரி இவர் சொல்றாரு. நம்ம அம்மா இருக்கிற வரைக்கும் சொந்த ஊரை பத்தி எதுவுமே சொல்லல. அப்படி இருக்கும்போது நம்ம எதுக்காக அந்த இடத்துக்கு போனோம், அங்கெல்லாம் போக வேணாம் அப்படின்ற மாதிரி தங்கச்சி சொல்றாங்க. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம தாத்தா இன்னும் உயிரோட தான் இருக்காராம். தாத்தாக்கு நிறைய சொத்தெல்லாம் இருக்கு. அவரோட கடைசி காலத்துல நம்ம கொஞ்ச நாள் அங்க இருந்தா அந்த சொத்தெல்லாம் தந்துருவாங்க. அது மூலியமா என்னோட கடன் பிரச்சனை தீந்துரும். கண்டிப்பா நம்ம போறோம்ன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி அமுதனை காட்டுறாங்க. அமுதன் காசை வாங்குறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. வீடு பூட்டி இருக்குல்ல, என்ன ஏதுன்ற மாதிரி பக்கத்துல இருக்கவர்கிட்ட விசாரிக்கிறாரு. ஏதோ சொந்த ஊருக்கு போறன்ற மாதிரி கிளம்பி போனாங்க அப்படின்ற மாதிரி பக்கத்துல இருக்க பெரியவர் சொல்றாரு. ஏதாவது ஊர் பேரை சொன்னாங்களான்னு கேட்கும் போது இந்த பெரியவருமே ஒரு ஊர் பேரை சொல்றாரு. அந்த ஊர்ல யார் இருக்கா, சரி தேடலான்ற மாதிரி அமுதனும் கிளம்புறாரு. அம்மா மட்டும்தான் இவரையும் இவரோட தங்கச்சியும் வளர்த்திருப்பாங்க போல. இப்பதான் சொந்த ஊருக்கு இவங்க 3 பேருமே சேர்ந்த மாதிரி வந்துடுறாங்க. இவரை வர சொன்ன நபரோட பேரு செந்தில் அப்படின்றது. அவருக்கு கால் பண்ணலான்ற மாதிரி கால் பண்ணும்போது அவருமே இந்த வீட்டுக்கு போங்கன்னு சொல்றாரு. இவங்களுமே அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் சாமியார் மாதிரி இருக்க ஒரு நபரு கவனிக்கிறாரு. என்ன இந்த பசங்க இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்கன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. வீடு கொஞ்சம் பழசா தான் இருக்கு. இவங்களுமே கிளீன் பண்ணிக்கலாம்னு யோசிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து மோனிகாக்கு வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கு. என்னாச்சு அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன், அதை உங்ககிட்ட இன்னும் சொல்ல, இப்பதான் சொல்றேன்ற மாதிரி சொல்றாங்க. குழந்தை பிறக்க போற நேரம் நல்ல நேரம் போல. ஏன்னா இந்த குழந்தை இப்ப உண்டாயிருக்கும் போதே நமக்கு வீடு கிடைக்கிற மாதிரி இருக்கு. இந்த குழந்தை பிறக்கும் போது இந்த வீடே நமக்கு கிடைச்சிரும்ன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப தாத்தாவை பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. இந்த தாத்தா சார்பா செந்தில்ன்றவர் தான் பேசியிருப்பாரு. இந்த தாத்தாவை பார்த்து இவருமே பேசுறதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா தாத்தா எதுவுமே பதில் சொல்ல மாட்டாரு. தாத்தாவை பொறுத்த வரைக்கும் இந்த மோனிகாவோட வைத்தியே பார்த்துட்டு இருக்காரு. அவங்களுக்கு கரு உண்டா இருக்குல்ல, அதை ஃபீல் பண்றாரு போல, அதையே பார்த்துட்டு இருக்காரு. இப்ப செந்தில் அப்படின்றவரு வர வச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. தாத்தா எதுக்காக இப்படி இருக்காரு, பேச மாட்டாரா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கும் போது அவர் யார்கிட்டயும் பேச மாட்டாரு அப்படின்ற மாதிரி செந்தில் சொல்றாரு. சரி தாத்தாக்கு எந்த மாதிரி சாப்பாடு தரணும்ன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. தாத்தாக்கெல்லாம் நீங்க தனியா எதுவும் செய்ய தேவையில்ல, அவருக்கு வேண்டியதை அவரே பார்த்துப்பாரு, நீங்க அவரெல்லாம் கண்டுக்காதீங்கன்ற மாதிரி சொல்றாரு. எந்திரிக்க கூட முடியாத நிலைமையில தாத்தா இருக்காரு, அவர் எப்படி அவருக்கு வேண்டியதை சாப்பிட்டுப்பாரு அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. சரி நமக்கு வேண்டியதை நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே பர்ச்சேஸ்லாம் பண்ணிட்டு வந்துடுறாங்க. இவங்க 2 பேர் தனி ரூம்லயும் தங்கச்சி தனி ரூம்லயும் படுத்துட்டு இருக்காங்க. இவருமே பிரெக்னன்ட்டா இருக்க ஒய்ஃப் கிட்ட இதுக்கப்புறம் நீ கேர்ஃபுல்லா இருக்கணும்ன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அப்பன்னு பார்த்து ஜன்னல் வழியா யாரோ கிராஸ் பண்ணி போன மாதிரியே இவருக்கு தோணுது. இவருமே ஜன்னல் கிட்ட வந்து யாரு போனது அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காரு. ஒய்ஃபுமே என்னாச்சு என்ன பாத்தீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. சேச்சே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி இவருமே ஒய்ஃப் கிட்ட மழுப்பிடுறாரு. ஹீரோவோட தங்கச்சி பேரு காவியா அப்படின்றது. இப்ப காவியா இருக்காங்கல்ல, வெளியே கிளம்புறதுக்கு போறாங்க. எங்க வெளியே கிளம்புறதுக்காக போற, தெரியாத ஊரு, ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்க போறேன்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணே இல்ல அண்ணி, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்களுமே இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. சோ இன்னைக்கு நல்ல நாள் போல, அதனால இந்த பெரியவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலான்ற மாதிரி மோனிகா இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கன்ற மாதிரி ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் வைத்தியே பார்த்துட்டு இருக்காரு. இவர் என்ன இப்படியே பார்த்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இவங்களுமே அங்க இருந்து வேகமா கிளம்பிடுறாங்க. இப்ப காவியா இருக்காங்க பாத்தீங்களா, ஒரு இடத்துல உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இவங்களுக்கு பின்னாடி யாரோ வர மாதிரியே நமக்கு காட்டுறாங்க. இவங்களுக்கும் அந்த ஃபீல் வருது, யாரு நமக்கு பின்னாடி வரான்ற மாதிரி சட்டுன்னு திரும்பி பார்த்தா ராகுல்னு ஒருத்தர் தான் வந்திருக்காரு. இந்த ராகுல் யாருன்னா தங்கச்சியை ஒன் சைடா லவ் பண்றவரா இருப்பாரு. ஊர்லயே பயங்கரமா தொல்லை பண்ணிருப்பாரு போல. நீ எதுக்காக இந்த இடத்துக்கு வந்தன்னு கேட்கும்போது, நீ அந்த இடத்தை விட்டு கிளம்பிட்டல, அதனால தான் ஃபாலோ பண்ணி இந்த இடத்துக்கு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி தொல்லை பண்ணிட்டு இருக்காரு. ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்தோன ஒய்ஃப் இருக்காங்கல்ல, செஞ்ச சாப்பாடெல்லாம் தந்துட்டு இருக்காங்க. நான் தாத்தாக்கு ஏதாவது தரலாம்னு நினைச்சேன், தாத்தா சாப்பிடவே இல்ல, நீங்க வேணா தரதுக்கு ட்ரை பண்றீங்களான்னு கேட்கும்போது சரி சாப்பாடத்தா நான் தாத்தாக்கு தரேன்ற மாதிரி இவருமே உள்ள வந்துடுறாரு. தாத்தா கொஞ்சம் சாப்பிடுங்கன்ற மாதிரி சொல்றாரு. தாத்தா எதுவுமே பேசாம அமைதியா இருக்காரு. தாத்தா உங்ககிட்ட தான் பேசுறேன், என் மேல ஏதாவது கோவமா தாத்தா, எதுனாலும் சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. அப்பயும் தாத்தா எதுவுமே பேசாம அமைதியா இருக்காரு. இவர் கடுப்பை வெளியே வந்துடுறாரு. செந்தில் டாக்குமெண்ட் வேலை எல்லாம் பார்க்கணும், அது வரைக்கும் இந்த ஊர்ல தான் தங்கணும்னு சொல்லியிருப்பாரு. இவங்களுமே ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க தானே அந்த வீட்டுல தங்குறாங்கன்ற மாதிரி அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க. ஏன் எதுக்குன்றது தெரியல. இப்ப நமக்கு அமுதனையும் ஒய்ஃபையும் காட்டுறாங்க. ஆக்சுவலா ஹீரோ ஊரை விட்டே போயிட்டாரு பாத்தீங்களா, அவரை தேடி எல்லாம் போக வேணாம்,
அவர் வரட்டோன்ற மாதிரி அமுதன் வெயிட் பண்ண நினைக்கிறாரு. ஆனா இவங்க பயங்கரமா சத்தம் போடுறாங்க, உங்களை ஏமாத்திட்டு அவன் தப்பிச்சு போயிட்டான், இன்னுமா உங்களுக்கு புரியல, எப்படியாவது அந்த நகையெல்லாம் வாங்குங்க அப்படின்ற மாதிரி இவங்க கோவப்பட்டு இருக்காங்க. சரி வாங்கிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி இவருமே கோவமா கிளம்புறாரு. இந்த காவியக்குன்னு தனி ரூமை தந்திருக்காங்கல்ல, காவிய புக் படிச்சிட்டு இருக்கும் போது கெட்ட நாத்தம் வருது, அதாவது பிண நாத்தம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நாத்தம் வருது. என்ன ஏதுன்ற மாதிரி இவங்களுமே செக் பண்றதுக்காக வெளியே வராங்க. அப்பதான் ஜன்னலுக்கு அந்த சைடு யாரோ நடந்து போற மாதிரி இவங்களுக்கு தெரியுது, பேய் நடந்து போற மாதிரியே இவங்களுக்கு தெரியுது. பயத்துல இவங்க என்ன பண்றாங்கன்னா படுத்துடலாம் அப்படின்ற மாதிரி பெட்ஷீட்டை வச்சு கவர் பண்ணி படுத்துறாங்க. இப்ப காலையில மோனிகாவும் சமையல் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ஹஸ்பண்ட் பேசுறதுக்காக வராரு. அது என்னன்னா அந்த செந்தில் எங்க போனாருன்னே தெரியல, கால் பண்ணாலும் எடுக்க மாட்டாரு, நான் ஊருக்குள்ள போய் தேடிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி சீக்கிரமா வந்துருங்கன்ற மாதிரி ஒய்ஃபுமே ஹஸ்பண்ட் அனுப்பி வச்சிடுறாங்க. ஹஸ்பண்ட் போனதுக்கு அப்புறமா யாரோ பாக்குற மாதிரியே இவங்களுக்கு தோணுது. இப்ப திரும்பி வேலையை பார்த்துட்டு இருக்கும் போது யாரோ குறுகுறுன்னு பாக்குற மாதிரியே தோணுது. யாரு நம்மள பாக்குறா அப்படின்ற மாதிரி இவங்களுமே லைட்டா பயப்படுறாங்க. இப்ப வெளியே சவுண்ட் கேக்குது, என்ன ஏதுன்னு செக் பண்றதுக்காக வராங்க. அப்பன்னு பார்த்து இந்த இடத்துக்கு ஒரு போலீஸ் வந்திருக்காரு. ஆக்சுவலா புதுசா இவங்க வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுதான் போலீஸ் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு போல. நீங்க யாரு என்னன்னு கேட்கும் போது என் ஹஸ்பண்டோட தங்கச்சின்னு நாங்க 3 பேர் வந்திருக்கோம், தாத்தாவை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கோன்ற மாதிரி சொல்றாங்க. இது தாத்தாவா அப்படின்ற மாதிரி இவருமே ஆச்சரியமா கேட்கிறாரு. நீங்க யாரு, எதுக்காக வந்திருக்கீங்கன்னும் போது நான் போலீஸ், தண்ணி கிடைக்குமான்னு கேட்கிறாரு. இவங்களுமே தண்ணி எல்லாம் கொண்டு வந்து தராங்க. இவர் இவங்களோட கையை டச் பண்ண மாதிரிலாம் புடிச்சு வாங்குறாரு. கொஞ்சம் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. என் ஹஸ்பண்ட் வீட்ல இல்ல, நீங்க போங்கன்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி இந்த போலீஸ்மே இங்க இருந்து கிளம்புறாரு. இந்த காவியா நடந்து போயிட்டு இருக்கும் போது ராகுல்மே வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. நீ ஒரு வீட்ல இருக்கல்ல, அந்த வீட்ல ஏதோ தப்பா இருக்கு, கிளம்பிரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நைட்டு நேரம் நான் அந்த இடத்துக்கு வந்தேன்னு சொல்றாரு. அடப்பாவி நீ தான் என்ன பயம்புத்துனியான்னு கேக்குறாங்க. நான் சொல்றத முழுசா கேளு, நான் அந்த இடத்துல வேற ஒரு விஷயத்தை பார்த்தேன்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஆக்சுவலா இவரை பொறுத்த வரைக்கும் கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. கேர்ள் ஃப்ரெண்ட் பயத்துல எட்டி பார்க்கும்போது கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பின்னாடி பேய் மாதிரி ஒரு உருவம் இருந்திருக்கும். ஒரு உருவத்தை நான் பார்த்தேன், உன் பின்னாடி தான் அந்த உருவம் இருந்தது, அங்க இருக்காது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா இவன் சும்மா சொல்றான்ற மாதிரி இவங்களும் கண்டுக்க மாட்டாங்க. இன்னொன்னு பக்கம் அண்ணன் மகேஷ் இருக்காரு பாத்தீங்களா, அந்த செந்தில பத்தி விசாரிக்கிறாரு. செந்தில்னு யாரையும் தெரியாதே அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. என்ன ஊர்க்காரர் தானே, அவர் எப்படி தெரியாம போகும்ன்ற மாதிரி இவரும் ஆச்சரியப்படுறாரு. இப்ப நைட்டு நேரம் இவரும் ஒய்ஃபும் படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது வெளியே இருந்து சவுண்ட் கேக்குது. ஒய்ஃபுக்கு தான் சவுண்ட் கேக்குது. ஹஸ்பண்ட் எழுப்பி பாக்குறாங்க, அவர் நல்ல தூக்கத்துல இருக்காரு. சரி நம்மளே செக் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி இவங்களுமே செக் பண்றதுக்காக வெளியே வராங்க. அப்ப இவங்க வீட்டுக்கு வெளியே ஏதோ ஒரு நடமாட்டம் தெரியுது. யாரு வீட்டுக்கு வெளியே நடமாடிட்டு இருக்காங்கன்றது இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்ப அமுதன் ஒய்ஃப் பூஜாவை நமக்கு காட்டுறாங்க. ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணலான்ற மாதிரி கால் பண்றாங்க. இவருமே பேச நினைக்கும் போது கையை தவறி கீழே போன் விழுந்துருது. பக்கத்துல இருக்க தண்ணியில போன் விழுந்துருது. ஐயோ தண்ணியில விழுந்துருச்சு, போன் வேற ரிப்பேர் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல யோசிக்கிறாரு. அந்த செந்தில டாக்குமெண்ட் ரெடி பண்றேன்னு போயிட்டு இன்னும் வராம இருக்காருல, அதனால இவருமே செந்தில பத்தி எல்லார்கிட்டயும் விசாரிச்சுட்டு இருக்காரு. எல்லாருமே தெரியலன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. தம்பி நீ தானே அந்த வீட்டுக்கு வந்திருக்கன்னும் போது ஆமா அங்க இருக்க பெரியவரை பாத்துக்கிறதுக்காக வந்திருக்கேன், அவர் என்னோட தாத்தா தான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. தம்பி அந்த வீட்டுக்கெல்லாம் வராதப்பா, அங்க பேய் நடமாட்டம் இருக்கிறதா எல்லாருமே சொல்லுவாங்க, நீ தாத்தான்னு சொல்றல்ல, அந்த மாதிரி ஒருத்தரையே நாங்க பார்த்தது இல்ல, அவர்லாம் எப்பயோ இறந்து போயிருப்பாரேப்பா அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. இப்ப காவியாக்கு தூக்கமே சரியா வரமாட்டேங்குது. புரண்டு படுத்துட்டு இருக்காங்க. அப்படி புரண்டு படுக்கும் போது அண்ணனான மகேஷ் பக்கத்துல படுத்துட்டு இருக்கிறது தெரியுது. கொஞ்சம் வித்தியாசமா சிரிச்ச மாதிரி படுத்துட்டு இருக்காரு. டே நீ என்னடா என்னோட ரூம்ல பண்ணிட்டு இருக்க, முதல்ல இங்க இருந்து எந்திரிச்சு போடான்ற மாதிரி தங்கச்சி பயங்கரமா திட்டுறாங்க. இவருமே ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இங்க இருந்து எந்திரிச்சு போயிட்டு இருக்காரு. இவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி வித்தியாசமா பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அண்ணியும் இந்த இடத்துக்கு வந்து என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது தெரியல, என் ரூம்ல படுத்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ராகுல்ன்ற பையன் ஒரு இடத்துல கேம் விளையாடிட்டு இருக்கான். அந்த வழியா வந்துட்டு இருக்க இன்ஸ்பெக்டரும் ஊருக்கு புதுசான்னு கேட்கறாரு. இந்த பையன் ஆமான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இன்ஸ்பெக்டர் மேற்கொண்டு எதுவும் பேசாம கிளம்பிடுறாரு. இப்ப இந்த ராகுல் என்ன பண்றான்னா கேர்ள் ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக வீட்டுக்கே வந்துடுறான். இப்ப வீட்டுக்கு வந்ததை பார்த்து ஹீரோ டென்ஷன் ஆயிடுறாரு. எவ்வளவு நாளா இது நடந்துட்டு இருக்கு, இவன் எதுக்காக இந்த இடத்துல இருக்கான், இவனை முதல்ல போக சொல்லு அப்படின்ற மாதிரி தங்கச்சியை திட்டுறாரு. நான் சொல்லி ஒன்னும் அவன் வரலன்ற மாதிரி தங்கச்சி கோவப்படுறாங்க. இப்போ ஒரு இடத்துல இவர் சோகமா உட்காந்துட்டு இருக்கும் போது சாமியார் மாதிரி இருக்க நபர் பக்கத்துல வந்து உட்கார்றாரு. நீ வள்ளியோட பையனான்னு கேட்கறாரு. ஹீரோவும் ஆமான்ற மாதிரி சொல்றாரு. என் அம்மா உங்களுக்கு தெரியுமா, என் அப்பாவை பத்தி உங்களுக்கு தெரியுமா, என்னோட அம்மா கூட சொன்னது இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. எப்படி சொல்லுவா, உன்னோட அப்பாவை சாவடிச்சதே உன்னோட அம்மா தான் அப்படின்ற மாதிரி இந்த சாமியார் சொல்றாரு. என்ன சொல்றீங்க சாமி அப்படின்ற மாதிரி இவர் ஷாக் ஆகுறாரு.
உன் அப்பா பெரிய தப்பு பண்ணாரு, அதனால தான் உன்னோட அம்மா அப்படி பண்ணிட்டா, உன்னை காப்பாத்தி இங்க இருந்து கூட்டு போனா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவரோட அம்மா ஏதோ ஆபத்துல இருந்து இவரை காப்பாத்தி கூட்டு போன மாதிரி கிளிப்பிங்ஸ் நமக்குமே காமிக்கிறாங்க. ஆனா அதை பத்தி சாமியார் என்ன சொல்றாருன்றது டீடைலா நமக்கு இப்போதைக்கு தெரியல. இப்ப வீட்டுல தங்கச்சி தூங்கிட்டு இருக்கும் போது பேய் மாதிரி ஒரு உருவம் இருக்குல்ல, தங்கச்சி மேல அப்படியே ஏறி படுத்துட்டு இருக்கு. தங்கச்சி அந்த உருவத்தை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப கத்திக்கிட்டே வெளியே வந்துடுறாங்க. வீட்டுல இருக்க மத்த எல்லாருமே என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கும்போது இவங்களுமே பேய பார்த்தன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப அண்ணன் இருக்காரு பாத்தீங்களா, பிரம்ம பிடிச்ச மாதிரி நடந்து போயிட்டு இருக்காரு. இவன் என்ன இந்த நேரத்துல நடந்து போறான் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே ஃபாலோ பண்றாங்க. இந்த அண்ணன் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு இடத்துல உட்காந்து எதையோ சாப்பிட்டுட்டு இருக்காரு. என்ன சாப்பிடுறாருன்னு பக்கத்துல வந்து பார்த்தா மனுஷக்கறி மாதிரி எதையோ சாப்பிட்டுட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேருக்குமே பயம் வந்துருது. வேகமா வீட்டுக்கு ஓடி வந்துடுறாங்க. ஓடி வந்து பார்த்தா அண்ணன் இந்த இடத்துல தான் இருக்காரு. என்னாச்சு உங்க ரெண்டு பேருக்குன்னு நார்மலா பேசுறாரு. இல்ல நீ வெளியே இருந்த மாதிரி இருந்தது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நான் வீட்டுக்குள்ளதான் இருக்கேன்ற மாதிரி இவர் சொல்றாரு. அப்பன்னு பார்த்து வெளியே இருந்து ஏதோ ஒரு உருவம் வர மாதிரியே உங்களுக்கு தெரியுது. அந்த உருவத்தோட நிழலே ரொம்ப பெருசா இருக்கு. என்ன இவ்வளவு பெருசா யாரோ வராங்கன்ற மாதிரி இவங்க ஷாக்கிங்கா பாக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு காட்டாமே நமக்கு அமுதனை காட்டுறாங்க. அமுதன் போனை இப்பதான் சரி பண்ணி ஒய்ஃபுக்கு கால் பண்ணிட்டாரு. ஆக்சுவலா போனை சரி பண்றதுக்கு 2 நாள் ஆயிருக்கும். ஒய்ஃபுமே நீங்க காணோன்ற மாதிரி நான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன், அதாவது உங்க ஃப்ரெண்டை தேடி போன நீங்க மிஸ் ஆயிட்டீங்கன்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன், சீக்கிரமா வாங்கன்னு சொல்றாங்க. நீ தானே நகையோட வரணும்னு சொன்ன, நான் நகையோடய வரேன்ற மாதிரி இவருமே காலை கட் பண்ணிட்டாரு. இப்ப போலீஸ் இருக்காருல்ல, அமுதன் போட்டோவை காமிச்சு விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. ஒய்ஃப் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கல்ல, அதனால விசாரணை பண்றாரு போல. ஹீரோ பேய பார்த்து செம்ம பீதியில இருக்காரு போல. இதுக்கப்புறம் இந்த வீட்டுல எல்லாம் நான் இருக்க விரும்பலங்க, நான் கிளம்புறேன், எனக்கு சொத்தே வேணான்ற மாதிரி செந்தில் கிட்ட சொல்றாரு. சார் டாக்குமெண்ட் வேலையை தான் நான் மும்மரமா பார்த்துட்டு இருக்கேன், இன்னும் கொஞ்ச நாள்ல முடிஞ்சிடும் சார், நீங்க கண்டிப்பா இருக்கணும்ன்ற மாதிரிலாம் சொல்றாரு. தாத்தாக்கு கூட நான் இருக்கிறது பிடிக்கல அப்படின்னு சொல்லும் போது அப்படிலாம் இல்ல சார், தாத்தாக்கு கண்டிப்பா உங்களை பிடிக்கும், நீங்க பேசுங்கன்ற மாதிரி செந்தில் சொல்றாரு. இன்னொன்று பக்கம் அமுதனை பார்த்து ராகுல் பேசுறதுக்காக வராரு. ஏன்னா போலீஸ் அமுதன் போட்டோவை காமிச்சு இந்த ராகுல் கிட்டயும் விசாரிச்சிருப்பாரு. ஏன் விசாரிச்சாருன்னும் போது என் ஒய்ஃப் தான் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கா, நான் என் ஃப்ரெண்டை பார்த்து நகையை வாங்குறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்றாரு. ஃப்ரெண்டோட பேரா மகேஷ்னு சொல்றாருல, ஓஹோ மகேஷை பாக்குறதுக்காக வந்திருக்கீங்களா, அவர் இங்கதான் வந்திருக்காரு, நான் உங்களை கூட்டு போறேன்ற மாதிரி இந்த ராகுல் வீட்டுக்கிட்ட கூட்டு வந்துடுறான். அவரோட தங்கச்சியை தான் நான் கரெக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றேன், நீங்க நான் தான் கூட்டு வந்து விட்டேன்னு சொல்லுங்கன்ற மாதிரி அந்த பையனுமே அனுப்பி வைக்கிறான். இப்ப ஹீரோவும் தாத்தா கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. தாத்தா நாங்க இங்க உங்க கூட சேர்ந்து இருக்கலான்றதுக்காக தான் வந்தோம், ஆனா நீங்க எங்க கிட்ட பேசவே மாட்டீங்க, எங்க மேல நீங்க கோபமா இருக்கீங்களா என்னன்னு கூட எனக்கு தெரியல தாத்தா, நான் கிளம்புறேன்னு கிளம்ப பாக்குறாரு. அப்ப மட்டும் தாத்தா சட்டுன்னு கையை பிடிக்கிறாரு. இப்ப கையை பிடிச்சோன்னா இவரோட முகத்துல ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படுது. அதாவது கொஞ்சம் வில்லத்தனமா இவருமே மாற ஆரம்பிக்கிறாரு. இந்த சமயம் தான் அமுதன் இருக்காருல, உள்ள வந்து ஹீரோவோட ஒய்ஃபை பார்த்து பேசிட்டு இருக்காரு. ஒய்ஃபுமே நாங்க சீக்கிரமா கிளம்ப போறோம்னா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பார்த்தா இப்ப இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்த போட்டோல ஹீரோவோட முகம் கருப்பா மாறி இருக்கு. ஏன்றது ஒய்ஃப்க்கு தெரியல. இப்ப அமுதன்மே ஹீரோ வரட்டும்ன்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோ கொஞ்சம் வித்தியாசமா இந்த இடத்துக்கு வராரு. எதுக்காகடா இந்த இடத்துக்கு வந்திருக்க, நான் ஏமாத்திட்டு போயிட்டேனா, எதுக்காக இந்த இடத்துக்கு வந்தேன்னு ஹீரோ கொஞ்சம் வித்தியாசமா பேசுறாரு. ஒய்ஃப் ரொம்ப தொல்லை பண்றாடா, அதனால தான் வந்தேன்னு அமுதன் சாந்தமா சொல்றாரு. ஆனா ஹீரோ இருக்காருல, உன் ஒய்ஃபை பத்தி எனக்கு தெரியாதா, அவ ரொம்ப மோசமானவ, கேரக்டர் வைஸ் ரொம்ப தப்பானவ அப்படின்ற மாதிரி பூஜாவை பத்தி ரொம்ப மோசமா பேசுறாரு. அமுதனும் பேசாதரா, இந்த மாதிரிலாம் பேசாதரா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இருந்தாலும் ஹீரோ வேணும்ட்டே அந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஹீரோ அவராவே இல்ல, ஹீரோ உடம்புக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு போல. இப்ப ஒய்ஃபும் தங்கச்சியும் வேணான்னு சொல்றாங்க. ஆனா இவர் அமுதன் கூட சண்டை போடுறாரு. அமுதனை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. போதும் நிறுத்துன்ற மாதிரி ரெண்டு பேருமே தடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா இவர் ரொம்ப மோசமா அமுதனை போட்டு அடிக்கிறாருல, ஒரு ஸ்டேஜ்ல அமுதன் அந்த இடத்துல இறந்து போயிடுறாரு. இவனுக்கு என்ன ஆச்சுன்ற மாதிரி ரெண்டு பேருமே ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப இவர் வித்தியாசமா உட்காந்துட்டு இருக்கும் போது தங்கச்சியும் உனக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி அடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் சுய நினைவுக்கு வராரு. என்னாச்சு அப்படின்ற மாதிரி நார்மலா கேட்கிறாரு. ஏன்டா நீ என்ன பண்ணனே உனக்கு தெரியாதா, அமுதனை சாவடிச்சிட்டேன்னு சொல்றாங்க. இது அமுதனை சாவடிச்சிட்டனா அப்படின்ற மாதிரி இவர் பயப்படுறாரு. நான் வேணும்ட்டே பண்ணல, என்ன நடந்ததுன்னே எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி இவர் புலம்பிட்டு இருக்காரு. சரி அமுதன் வந்தது யாருக்கும் தெரியாது, நம்ம பாடியை மறைச்சிட்டா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப 3 பேருமா சேர்ந்து பாடியை மறைக்கிறதுக்கான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க வேலைலாம் பண்ணிட்டு இருக்கும் போதே யாரோ கதவை தட்டுறாங்க. இந்த நேரத்துல யாரு கதவை தட்டுறா அப்படின்ற மாதிரி பயப்படுறாங்க. ஏன்னா நைட்டு 12 மணியா இருக்கும். சரி வேற வழி இல்ல, கதவை திறக்கலான்ற மாதிரி காவியா தான் கதவை திறக்கிறாங்க. பார்த்தா அந்த இடத்துக்கு இன்ஸ்பெக்டரும் ராகுலும் வந்திருக்காங்க. இன்னைக்கு காவியோட பிறந்த நாள் போல, அதனால ராகுல் கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். ராகுல் வரதை பார்த்து இன்ஸ்பெக்டரும் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு போல. இவங்க 3 பேருமே
பேருமே பதட்டமா இருக்காங்க. ராகுல் கேக்க வெட்டுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். காவியாவும் கேக்க வெட்டிடுறாங்க. இன்ஸ்பெக்டர் எதுக்காக வந்திருக்காருன்னு இப்பதான் தெரிய வருது. இவன் பேர் அமுதன், இவனை உங்களுக்கு தெரியுமான்ற மாதிரி போட்டோவெல்லாம் காமிச்சிட்டு இருக்காரு. இவங்களுக்கு தெரியும்ல, இருந்தாலும் தெரியாதுன்ற மாதிரி பொய் சொல்றாங்க. ஆனா இந்த போட்டோவை இங்க வச்சு ராகுல் பாத்துறான். இவரை எனக்கு நல்லா தெரியுமே, இவருக்கு இந்த இடத்தை சொன்னதே நான் தான், அவர் வந்திருப்பாரே அப்படின்ற மாதிரிலாம் ராகுல் கேட்கிறான். சோ அமுதன் வந்திருக்காரு, ஆனா இவங்க தான் ஏதோ பண்ணிருக்காங்கன்றது இன்ஸ்பெக்டருக்கு தெரிஞ்சிருது. உங்க ஃப்ரெண்டியே தெரியாதுன்னு சொல்லியிருக்கீங்கன்னா ஏதோ தப்பா இருக்கே, நான் வீட்டை செக் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு ரூமா செக் பண்ணிட்டு இருக்காரு. அதுல ஒரு ரூம் கதவை திறந்து பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. அமைதியா வந்து உட்காந்துடுறாரு. என்ன பார்த்திருப்பாரு அப்படின்ற மாதிரி ராகுல் செக் பண்றதுக்காக வரான். அப்படி செக் பண்ணும் போதுதான் அந்த இடத்துல அமுதன் பாடி இருக்கிறது தெரிய வருது. கொடுத்த நகையை உங்ககிட்ட கேட்டு வாங்குறதுக்காக வந்திருக்கான், ஆனா அவனை அடிச்சே கொலை பண்ணிருக்கீங்க அப்படிதானன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. சார் அப்படி இல்ல சார், நடந்ததே வேறன்ற மாதிரி இவங்க நடந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது அண்ணனுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்பட்டு இந்த மாதிரி நடந்துருச்சுன்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் சுத்தமா இன்ஸ்பெக்டர் நம்பவே மாட்டாரு. மழுப்பாதீங்க, கண்டிப்பா உங்களுக்கு தண்டனை கிடைக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க ஹீரோ என்ன சொல்றாருன்னா, சார் அவங்க மேல தப்பு இல்ல, நான் மட்டும்தான் இந்த தப்பை பண்ணன்ற மாதிரி சொல்றாரு. ஆனா அவங்க மறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்கல்ல, அவங்களை எப்படி விட முடியும்ன்ற மாதிரி இந்த இன்ஸ்பெக்டர் மிரட்டுறாரு. அப்ப இவங்களுமே, சார் நாங்க சொத்துக்காக தான் வந்தோம், உங்களுக்கு சொத்துல பாகத்தை வேணா தரோம் சார், இதுல இருந்து எங்களை காப்பாத்துங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. அப்படியா, அப்ப சொத்தை என் பேர்ல எழுதி வைங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு இந்த விஷயத்துல சப்போர்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சார் தாத்தா சீக்கிரமே வந்து டாக்குமெண்ட்டுக்கான விஷயத்தெல்லாம் பண்ணிடுவாரு, நாங்க உங்களுக்கு சொத்தெல்லாம் எழுதி வச்சிடறோம்ன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. தாத்தா தாத்தான்னு சொல்றீங்களே, அந்த மாதிரி தாத்தா யாருமே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலையே, எங்க தாத்தான்னு கேக்குறாரு. இவங்களுமே ரூமை காட்டுறாங்க. அந்த ரூம்ல போய் செக் பண்ணா யாருமே இல்ல. இல்ல இன்ஸ்பெக்டர் பயங்கரமா கடுப்பாயிடுறாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் ஒரு இடத்துல இருக்க போட்டோவை எடுக்கிறாரு. ஏற்கனவே அந்த போட்டோக்கு மாலெல்லாம் போட்டிருக்கு. இதுதான் உங்க தாத்தாவான்ற மாதிரி கேக்குறாரு. இவங்களுமே ஆமான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஆள் இறந்து போயெல்லாம் பல வருஷம் ஆயிருச்சு, இவரு உங்களை வர வச்சாரா, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கோவப்பட்டு இருக்காரு. இல்ல சார், இவர் தான் எங்களை வர வச்சாரு, செந்தில்ன்ற ஒரு நபர் மூலியமா வர வச்சாரு அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்றாரு. இப்ப தாத்தாவை நம்ம பார்க்கலாம்னு பார்த்தா தாத்தா அந்த இடத்துல இல்லவே இல்ல. தாத்தா இருந்ததுக்கான தடம் கூட இல்லாம இருக்கு. நீங்க செந்தில்னு ஒரு நபரை பத்தி சொல்றீங்களே, அந்த செந்தில் இவன் தானே அப்படின்ற மாதிரி செந்தில் போட்டோவையும் காட்டுறாரு. ஆமான்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. டே, கடைசி கொஞ்ச நாளா நீங்க மட்டும் தான் இந்த வீட்ல இருக்கீங்க, இவங்க ரெண்டு பேர் எப்பயோ செத்து போயிட்டாங்க, சொத்து ஏற்கனவே உங்களுக்கு கிடைச்சிருச்சு, அதுல எனக்கு பாகத்தை தருவீங்கன்னு நினைச்சேன், ஆனா உங்க மூலியமா சொத்து கிடைக்காதுன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு, கண்டிப்பா உங்க எல்லாரையும் ஜெயில போடுவேன்னு சொல்றாரு. சார் ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார் அப்படின்ற மாதிரி ஹீரோ கெஞ்சி கேக்குறாரு. அப்ப போலீஸ் உனக்கு வேற ஒரு ஆஃபர் தரேன், உன் ஒய்ஃப் கூட நான் ஒன்னா இருக்கணும், நீ அலோவ் பண்ணு, உங்க எல்லாரையும் இந்த கேஸ்ல இருந்து விட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஒய்ஃப பத்தி அப்படி பேசாத அப்படின்ற மாதிரி இவருமே இன்ஸ்பெக்டர் கிட்ட கோவப்படுறாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் கிட்ட சண்டை போடுறாரு. இன்ஸ்பெக்டர் ஆனா என்ன பண்றாருன்னா ஹீரோவை ஈஸியா அடிச்சு போட்டுறாரு. ஹஸ்பண்டுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரிலாம் மோனிகா பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, மோனிகாவை விடக்கூடாதுன்ற மாதிரி நெருங்கி வந்துட்டு இருக்காரு. ப்ளீஸ் வேணாம், என்ன விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கெஞ்சிட்டு இருக்காங்க. அதை மீறியும் எல்லை மீறி நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஹீரோ திரும்பி வந்து இவர் கூட சண்டை போடுறாரு. இந்த வாட்டி இன்ஸ்பெக்டர் என்ன பண்றாருன்னா ஒரு ரூம்குள்ள புடிச்சு ஹீரோவை தள்ளி விட்டுறாரு, கதவையும் சாத்திடுறாரு. இவனால இதுக்கப்புறம் பிரச்சனை இல்ல, மோனிகாவை விடக்கூடாதுன்ற மாதிரி எல்லை மீறி நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அந்த தங்கச்சி தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது ரூமுக்கு போன ஹீரோக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் வந்துருது போல. இப்ப ஹீரோ பேய் மாதிரி இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. அப்படி வந்தவர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு ஒன்னா இருக்கணும் அவ்வளவுதானே, என் ஒய்ஃபை விட்டு என் தங்கச்சி கூட ஒன்னா இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. டே நீலாம் ஒரு அண்ணனா அப்படின்ற மாதிரி தங்கச்சி போட்டு திட்டுறாங்க. ஹீரோக்குள்ள ஒரு மாற்றம் வந்திருக்கு, அதனால தான் ஹீரோ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. இங்க ஹீரோ பண்ற எல்லாமே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இதனால இன்ஸ்பெக்டருக்கே லைட்டா பயம் வருது. ஏன்னா ஹீரோ இருக்கார்ல, இவரே காயப்படுத்திட்டு இருக்காரு. இப்ப தலையில இருந்து ரத்தம் ஊத்திட்டு இருக்குல்ல, ஒய்ஃபுமே பக்கத்துல வந்து என்னாச்சுங்க உங்களுக்கு, ஏங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இவருக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படுது, இதுக்கப்புறம் இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்ற மாதிரி ராகுல் இருக்கான் பாத்தீங்களா, தப்பிச்சு ஓடுறதுக்காக வேகமா வந்துட்டு இருக்கான். இப்ப கதவை திறந்து பார்த்தா அந்த இடத்துல பெரியவர் நின்னுட்டு இருக்காரு. ஆக்சுவலா பெரியவர் மனுஷனே கிடையாது, பேயா தான் இருப்பாரு. இப்ப பெரியவரை பார்த்தோன்னா தப்பிச்சு ஓடுறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா பெரியவர் தலையை அப்படியே திருப்பி விட்டுறாரு. என்ன பெரியவர் வந்திருக்காருன்ற மாதிரி அந்த லேடிஸும் பார்த்து ஷாக் ஆகுறாங்க. சோ பெரியவர் இவ்வளவு நாள் பேயா தான் இருந்திருக்காரு, உண்மையா அவர் உயிரோட இல்லன்றது இவங்களுக்கு புரிஞ்சிருது. இன்ஸ்பெக்டருக்குமே இந்த விஷயம் எல்லாம் புரிஞ்சிருதுல, இன்ஸ்பெக்டர் பயப்பட ஆரம்பிக்கிறாரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, அவரோட ஒய்ஃப் கையை பிடிச்சி வேகமா ஒரு ரூமுக்கு இழுத்துட்டு போறாரு. இன்ஸ்பெக்டரும் தடுக்கலாம்னு நினைக்கிறாரு. ஆனா ஹீரோ உள்ள கூட்டு போய் கதவையே சாத்திடுறாரு. அந்த இடத்துல மாந்திரிகம் பண்ற மாதிரி ஒரு செட்டப் இருக்கு. அந்த இடத்துக்கு தான் பிரெக்னன்டா இருக்க இவரோட ஒய்ஃபை இழுத்துட்டு வந்துடுறாரு. அந்த இடத்துல பூஜை மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. உனக்கு என்னாச்சு மகேஷ், என்ன விடுன்ற மாதிரிலாம் ஒய்ஃப் கேக்குறாங்க.
ஆனா இவர் அங்க இருக்க அருவாளை எடுத்து ஒய்ஃபை வெட்டுற மாதிரிலாம் வந்துட்டு இருக்காரு. படத்தோட ஸ்டார்டிங்ல மூர்த்தின்னு ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, இப்பதான் அவரோட ஸ்டோரியை நமக்கு கனெக்ட் பண்றாங்க. ஆக்சுவலா கடைசியா அந்த பேய் என்ன பண்ணிருக்கோம்னா, உன் ஒய்ஃப் வயித்துல இருக்க குழந்தை எனக்கு வேணும்ன்ற மாதிரி கேட்டிருக்கோம். இவருமே அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அந்த பெரியவர் வேற அட்வைஸ் பண்ணார்ல, சரி இதுக்கப்புறம் நமக்கு அதெல்லாம் வேணான்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஆனா அப்பாவை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது ஒய்ஃப் கிட்ட பேசுன்ற மாதிரி மனசை மாத்துறாரு. இவருமே ஒய்ஃப் கிட்ட நல்ல விதமா பேசுறாரு. எனக்கு ஒரு இடத்துல இருந்து காசு வந்துட்டு இருக்கு, நீ மனசு வச்சா இன்னும் நிறைய காசு வரும்ன்ற மாதிரிலாம் ஒய்ஃப் கிட்ட சூசகமா பேசிட்டு இருக்காரு. எதுனாலும் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் கேக்குறாங்க. ஆக்சுவலா ஒய்ஃப் இப்ப பிரெக்னன்ட்டா இருக்காங்க. இவருமே கொஞ்சம் கொஞ்சமா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. உன் வயித்துல இருக்க குழந்தைய அந்த சாமி கிட்ட தந்துட்டோம்னா, அதாவது பேயே இவர் சாமின்னு சொல்றாரு, தந்துட்டோம்னா நமக்கு நிறைய காசு கிடைக்கும்னு சொல்றாரு. ஆனா ஒய்ஃப் திட்டி அனுப்பி விட்டுறாங்க. இப்ப அப்பா கிட்ட இவருமே இந்த விஷயத்த சொல்றாரு. அப்பா ஏற்கனவே நிறைய காசு இருக்குல்ல, இதை வச்சே மேனேஜ் பண்ணிக்கலாம்ப்பா, இன்னும் நிறைய எல்லாம் வேணான்ற மாதிரி சொல்றாரு. ஆனா அப்பா என்ன பண்றாருன்னா, இந்த தண்ணியை குடின்ற மாதிரி குடிக்க வைக்கிறாரு. அது வசியம் செய்யற மாதிரியான தண்ணி போல. இப்ப அந்த தண்ணியை குடிச்சதுக்கு அப்புறம் பையன் அப்பா சொல்றதெல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாரு. உன் ஒய்ஃப் கிட்ட மேற்கொண்டு பேசு, உன் ஒய்ஃப் வச்சு நம்ம ஒரு பூஜை பண்ணணும்னு சொல்லும் போது சரிப்பா அப்படின்ற மாதிரி இந்த மூர்த்தியும் ஏத்துக்கிறாரு. அப்பா வசியம் மாதிரி செஞ்சு பையனை ஏத்துக்க வைக்கிறாரு போல. அப்பாவை பொறுத்த வரைக்கும் இந்த மேஜிக், பிளாக் மேஜிக்லாம் ஓரளவுக்கு தெரியும். ஒய்ஃபோட பேரு வள்ளி அப்படின்றது. வள்ளி இப்பதான் பையனை தூங்க வச்சிருப்பாங்க. இவருமே ஒன்னா இருக்கலாம், கல்யாண நாள்ல என் கூட வான்ற மாதிரி பக்கத்து ரூமுக்கு கூட்டு வராரு. அந்த இடத்துல பார்த்தா அப்பா ஏற்கனவே பூஜை பண்றதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணி வச்சிருக்காரு. ஒய்ஃப் இதை பார்த்து பயப்படுறாங்க. நீ பயப்படுற மாதிரிலாம் எதுவும் இல்ல, நல்ல விஷயத்துக்கான பூஜை தான், உட்காரு உட்காருன்ற மாதிரி உட்கார வச்சிடுறாரு. ஆனா ஏதோ தப்பா நடக்குது அப்படின்றது இந்த வள்ளிக்கு தெரிய ஆரம்பிச்சிருது. இதுக்கப்புறம் இங்க இருக்க கூடாது, இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. எதிர இருக்கவர் மிரட்டி உட்கார சொல்றாரு. ஆனா அவர் கண்ணை மூடும் போது இதுதான் கேப்ன்ற மாதிரி பையனை கூட்டிட்டு இவங்க கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கண்ணை முடிச்சு பாக்குற ரெண்டு பேருமே ஷாக் ஆயிடுறாங்க. அவளை விடக்கூடாது, அவளை பிடிக்கணும்ன்ற மாதிரி அப்பா சொல்றாரு. மூர்த்தியும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. ஊர்ல ஏதோ திருவிழா நடந்துட்டு இருக்கு போல. இவங்க கூட்டத்தோட கூட்டமா போய் தப்பிச்சிடலாம் நினைக்கிறாங்க. ஆனா அதை மீறிய மூர்த்தி இருக்காரு பாத்தீங்களா, ஒய்ஃபை பிடிச்சிடுறாரு. நான் சொல்றது கேளு, இந்த குழந்தை போனா இன்னொன்னு குழந்தை, நமக்கு நிறைய காசு கிடைக்கும், புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோன்னு சொல்றாரு. ஆனா இவங்க கேட்க மாட்டாங்க. இதனால ஹஸ்பண்ட் கூட சண்டை போடுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அங்க இருக்க ஆயுதத்தை வச்சு ஹஸ்பண்டோட வயித்துல குத்திடுறாங்க. அந்த பெரியவர் வரதுக்குள்ள இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்ற மாதிரி வேக வேகமா கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இப்பதான் மூர்த்தியோட அப்பா இந்த இடத்துக்கு வராரு. வந்து பாக்குறவரு ஷாக் ஆயிடுறாரு. ஐயோ இப்ப குழந்தைய எப்படி பலி தரதுன்னு யோசிச்சுட்டு இருக்காரு. பையனுக்கு இந்த ஊரை பத்தி சொல்லவே கூடாது அப்படின்ற மாதிரி அந்த வள்ளியும் முடிவு பண்ணிருப்பாங்க. இப்போ ரெண்டு பேரை காட்டுறாங்க. இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா பெரியவரோட பொண்ணு மருமகனா இருப்பாங்க. ஆக்சுவலா பெரியவர் பொண்ணை கூப்பிட்டுருப்பாரு போல. இவங்களுமே கர்ப்பிணியா தான் இருக்காங்க. அப்பாவை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. இந்த ஹஸ்பண்ட் நான் கிளம்புற மாமா அப்படின்ற மாதிரி விட்டுட்டு போயிடுறாரு. உனக்கு ஒரு பூஜை பண்ணுமா, அப்பதான் நீ நல்லபடியா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அப்பாவும் ரூமுக்கு கூட்டு வந்துடுறாரு. அந்த பூஜை செட்டப்பை பார்க்கும் போதே இந்த பொண்ணுக்கு டவுட் வருது. இதுல ஏதோ தப்பா இருக்குப்பா அப்படின்ற மாதிரி பொண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, அப்பா இருக்கல்ல, தைரியமா இருன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல என்ன பண்றாருன்னா வயித்தையே வெட்டிடுறாரு. வயித்துல இருக்க குழந்தைய சாவடிச்சிடுறாரு போல. இப்ப கொஞ்ச நேரத்துல பார்த்தா அந்த மருமகன் இந்த இடத்துக்கு வராரு. பார்த்து கோவப்படுவார்னு பார்த்தா அவர் ஸ்மைல் பண்றாரு. சோ ஏற்கனவே மருமகன் கிட்ட சொல்லி தான் பொண்ணை வர வச்சிருக்காரு போல. இப்ப பொண்ணு வயித்துல இருக்க குழந்தையை இவர் பலி கொடுத்துட்டார்ல, இதுக்கப்புறம் நம்ம கேட்கிற எல்லாமே கிடைக்கும்ன்ற மாதிரிலாம் அந்த சளி கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. ஆனா இவர் கேட்கிற எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. நீ கேட்டதை நான் பண்ணிட்டேன்ல, எதுக்கு நான் கேட்கறத தரமாட்டேன்னு கேட்கிறாரு. நான் சொன்னதை எங்க நீ பண்ண, அதாவது உன் ரத்தத்துல இருக்கிற குழந்தை தான் எனக்கு வேணும், அது உன் மருமகன் தானே, அதனால அதெல்லாம் கணக்குல எடுத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி பேய் சொல்லுது. ஐயோ இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. இவருக்கு ஏற்கனவே ரொம்ப வயசாயிருச்சுல்ல, அதனால செத்து போனாலும் நடமாடுற மாதிரி ஒரு பூஜை பண்ணணும்னு பூஜை பண்றாரு. இவருக்கு ஒரு பேரா இருக்கான்ல, அவன் எப்படியாவது வரணும், அவன் மூலியமா இந்த விஷயத்த பண்ணுன்ற மாதிரி பிளான் பண்ணி பேரனை இந்த இடத்துக்கு வர வச்சிருப்பாரு. சோ ஹீரோ உடம்புக்குள்ள அந்த பெரியவரோட ஆன்மா தான் இருக்கு போல. இப்ப அருவாளை வச்சு வேண்டிய விஷயத்த பண்ணிரலான்ற மாதிரி இவர் பூஜை பண்ணி வெட்டுறதுக்காக போறாரு. அப்பன்னு பார்த்து வள்ளியோட ஆன்மா இருக்கு பாத்தீங்களா, இவர்கிட்ட பேச ஆரம்பிக்குது. இந்த தப்ப பண்ணாத மகேஷ் அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரியே இவருக்கு தோணுது. இப்ப இவருமே ஓரளவுக்கு நார்மல் நிலைமைக்கு வர ஆரம்பிக்கிறாரு. சுய நினைவுக்கு வந்தவரு அங்க இருக்க ஒரு பெரிய ஊசி எடுக்கிறாரு. இப்போ ஒய்ஃபோட வயித்து கிட்ட இருக்க துணியெல்லாம் கிழிச்சு அந்த ஊசியை வச்சு குத்துறாரு. என்ன இவர் இப்படி பண்றாருன்னு ஒய்ஃப் யோசிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல மயங்கி விழுந்துடுறாங்க. இந்த சமயம் இன்ஸ்பெக்டருமே கதவை உடைச்சிட்டு உள்ள வந்துடுறாரு. இவர் உள்ள வந்து பார்க்கும்போது அவங்க ரெண்டு பேருமே மயங்கின மாதிரி இருக்காங்க. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் கொண்டு போற வேலையை இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹாஸ்பிட்டல்ல இந்த ஒய்ஃபை செக்அப்காக கூட்டு வந்திருக்காங்க போல.
செக் பண்ண டாக்டர் லேடி இருக்காங்கல்ல, உங்க வயித்துல இருக்க குழந்தை மிஸ்ஸிங் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது மிஸ்ஸிங்கா? அப்ப குழந்தை இறந்து போயிருச்சா அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணுமே இந்த இடத்துல வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப பிரசன்ட்ல மகேஷ செல்லுக்குள்ள உட்கார வச்சிருக்காங்க. இங்க இருந்து இவருமே ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாரு. இவர்கிட்ட ஒரு சாமியார் பேசினார்ல, அவர்கிட்ட தப்பிக்கிறதுக்கு என்னதான் வழின்னு கேட்கும்போது என் குருவை போய் பாருன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. பாக்கியராஜ் தான் இந்த ரோலை பண்ணியிருப்பாரு. ஹீரோவும் பாக்கியராஜ் கிட்ட பேசுறதுக்காக வராரு. பாக்கியராஜ் கிட்ட நடந்துட்டு இருக்க எல்லா பிரச்சனையும் சொல்றாரு. பாக்கியராஜுக்கு இவரோட தாத்தாவை பத்தியும் நல்லா தெரிஞ்சிருக்கு. தாத்தாவோட பிளான் இதுதான், உன்னை கண்ட்ரோல் பண்ணி தாத்தா அவர் செய்ய வேண்டிய விஷயத்தை செய்யலான்னு பாக்குறாரு. உன் உடம்புக்குள்ள அவர் நுழைஞ்சு பலி கொடுக்கறதுக்காக போகும்போது கொஞ்ச நேரம் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும். உன் சுய நினைவுக்கு கொஞ்ச நேரம் மட்டும் என்னால வர வைக்க முடியும். அப்படி வரும்போது நான் சொல்ற மாதிரி நீ பண்ணணும். உன் ஒய்ஃபோட வயித்துல இந்த பாகத்துல ஒரு ஓட்டையை போடு. அப்படி ஓட்டை போட்டனா பிரச்சனை எதுவுமே வராது. ஆனா இதுல முக்கியமா ஒரு விஷயம் இருக்கு. நீ ஓட்டை போடும் போது அந்த ரத்தம் தெறிக்க கூடாது. அந்த பூஜை பண்றதுக்கான செட்டப் இருக்குல்ல, அந்த இடத்துல தெறிக்க கூடாது. அப்படி மட்டும் தெரிச்சதுன்னா பலி கொடுத்த கணக்கா தான் ஆயிடும். அதுக்கப்புறம் அந்த சாத்தான் அது நினைச்சதை பண்ணிரும். அந்த சாத்தான் வெளியே வந்துரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலா இவர் கவனமா தான் ஹோல்ஸ் போடலாம் நினைச்சிருப்பாரு. ஆனா இவர் குத்தும் போது ரத்தம் தெரிச்சு அங்க இருக்க பூஜை சம்பந்தப்பட்ட இடத்துல பட்டிருக்கும். அது மூலியமா சாத்தான் சீக்கிரமா வெளியே வரப்போகுது. இதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆக போதோ அப்படின்ற மாதிரி மகேஷ் செல்லுக்குள்ள உட்காந்து புலம்பிட்டு இருக்காரு. சாத்தான் சிலையா இருந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, இப்ப அந்த சிலை உடைஞ்சு உள்ளுக்குள்ள இருந்து உண்மையிலேயே ஒரு சாத்தான் வெளியே வருது. இதுக்கப்புறம் தான் நிறைய பிரச்சனை ஆரம்பிக்க போகுது அப்படின்ற மாதிரி காமிச்சு நமக்கு இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதையும் என்னோட எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.